அண்மை செய்தி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த கிராம மக்களுடன் அவர் பேச உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக அவர் தற்போது புறப்பட்டு சந்திப்பு நடைபெறக்கூடிய மண்டபம் பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்றடைவார் என கூறப்படுகிறது. களத்திலிருந்து உடனுக்குடன் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்களும் இணைந்திருக்கின்றனர். ஏற்கனவே விஜய் தன்னுடைய தாவேக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் யாரும் நிகழ்விடத்திற்கு வரவேண்டாம் என்ற அறிவுறுத்தலை அவர் வழங்கியிருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பு என்பது சுமார் 1 மணி நேரம் மட்டுமே நடைபெற வேண்டும் என காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. மேலும் அந்த பகுதிக்கு வெளிநபர்கள் யாரும் வராத அளவில் கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பரந்தூர் சுற்றுவட்டார மக்கள் மட்டுமே அந்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற விதியையும் காவல்துறை விதித்திருக்கிறது. தற்போது விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதிக்கு விஜய் வந்துவிட்டாரா அல்லது அவர் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன விவரம்? தற்போதைய சூழல் என்ன? காவல்துறை சுமார் இந்த இடத்தில் மட்டும் ஒரு 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியுடைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் தற்போது இங்கு மக்களை சந்திக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக கட்சியுடைய நிர்வாகி வழக்கறிஞர் இருக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் நம்மிடம் இருக்கிறார். உடனே பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி அமைய இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 910 நாட்களாக போராட்டத்திலிருந்து ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்த பிறகு என்ன மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த இடத்துல விவசாயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கணும்ன்ற அவங்க வசித்த இடம் அவங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் அவர் நினைக்கிறது எல்லாமே மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அவரோட முழு எண்ணமே. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. நீங்க இதற்கு முன்பாக கவனிச்சிருப்பீங்க, தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அரசியல் கட்சியுடைய அதாவது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா இந்த இடத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு 3 மடங்கு உயர்வாக அந்த இழப்பிலான மதிப்பீடு தர சொல்லியிருந்தாங்க. இத முக்கியமான விஷயம். சென்னை அருகிலேயே ஒரு விமான நிலையம் தான் ஒரு நல்லா சிறப்பா இருக்கணும்னு அரசு எதிர்பார்க்குது. இது ஒரு முட்டுக்கட்டையா நீங்க நினைக்கலையா? இப்போ 13 கிராமங்கள் அழிச்சு பண்றது அவங்களுக்கு தேவையானதா நம்ம பண்ணி தர முடியும். மக்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சு ஒரு நாட்டோட வளர்ச்சி தேர்றது அந்த மக்கள் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க பண்ண முடியுமே தவிர நார்மலா போயிட்டு நீங்க வெளியே போ நான் உள்ள வந்துடுவேன்லாம் எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட கோரிக்கையை முதல்ல ஏத்துக்கணும் இல்லீங்களா? அவங்க கோரிக்கையை ஏத்து அதுக்கப்புறம் நீங்க மாற்றத்தை கொடுங்க. தொடக்கத்துல எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவர்களுமே இதற்கு போராட்ட களத்தில் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்த பிறகு என்ன மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க? மாற்றத்திற்காக தான் மக்கள் இவ்வளவு தூரம் குவிஞ்சிருக்காங்க. இவ்வளவு மக்கள் வந்ததுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இன்னைக்கு இப்ப ஏர்போர்ட் வர சேஞ்சஸ்க்கு எதிர்ப்பு இவ்வளவு மக்கள். அது மக்களோட சப்போர்ட் இவருக்கு இருக்கிறதுனாலதான் அவர் இங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. போராட்டம் தான் நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் நிறைய போராட்டத்தை வழக்கறிஞனால நிறைய போராட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, பங்கேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி தொடக்கத்துல ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய நேரடியா சந்திப்பாங்க, போராட்ட வெளிப்புறத்துல ஒரு போராட்டம் நடக்கும், நேரடியா மக்களை அழைச்சு பேசுவாங்க அந்த நேரடியா அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு. ஆனா இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு திருமண மண்டபத்துல ஒரு சாலையில ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல திட்டமிட்டு ஒரு மக்களை சந்திக்கிறது, இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே நேரா எங்க பாதிக்கப்பட்ட இடமோ அந்த இடத்துலதான் போராட்டங்கள் நடக்கும். அந்த இடத்துலதான் தலைவர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா எடுத்த உடனே இங்க கொண்டு சத்திரத்துல அடைச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு பண்றது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நீங்க இப்ப காஞ்சிபுரம் பல்வேறு இடத்துல வந்திருக்கீங்க. கட்சியுடைய தலைமை என்ன சொல்லிருக்கா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வந்தா போதும், வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு பார்க்கும்போது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், சென்னையில இருந்து பல்வேறு மக்கள் வந்திருக்காங்க. இதை மீறி செயல்படுற மாதிரி தெரியலையா?
இல்லை இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் தான் வந்துக்கிறாங்க. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரந்தூர் எகனாபுரம் அந்த ஜனங்க தான் வந்திருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பார்க்கணும், தளபதி விஜய் பார்க்கணுன்றது அந்த ஆசையோடு வந்திருக்காங்க. அது இல்லாமல் மெயின் நோக்கம் வந்து அது கிடையாது. இந்த ஏகனாபுரம் பரந்தூர் ஜனங்கள் ஆனந்தன், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.